Hi, good morning, my dear beautiful peoples. Welcome to Batma VEETTU SAMAIYAL. இன்று தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்மார்ட் கிச்சன்ல என்ன பண்ண போறாங்க பார்க்கலாமா? ட்ரை ஃபிஷ் கிரேவி, கருவாடு தொக்கு. பாருங்க, அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தோங்க எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ இந்த வஞ்சரம் கருவாடு இருக்குல்ல, அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, 5 ஸ்பூன் எண்ணெய் அது. இப்போ அதில் வந்து இந்த வஞ்சரம் கருவாடை வறுத்து வந்து எடுத்து வச்சுக்க போகிறாங்க. செம்ம ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடுன்னா ஏற்கனவே அதில் உப்பு வந்து நிறைய இருக்கும். அதனால் உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, அது எப்படி வறுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் கிச்சனில் இந்த வஞ்சரம் கருவாடு கிரேவி பண்ணும்போது ரொம்ப கரெக்டான திட்டத்தில் அந்த திட்டத்துக்கு வர வரைக்கும் அதை நீங்கள் வறுக்கணும். 5 ஸ்பூன் நல்லெண்ணெயில் அவங்க வந்து வறுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நான் அந்த என்னது வஞ்சரம் கருவாடு அது வந்து நல்லா கழுவி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி அதை எடுத்து அது வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ தாளிக்கு போகிறாங்க. பாருங்கள், இது பாருங்க, சிறிது வெந்தயம், கொஞ்சோண்டு சிறிது வெந்தயம், கொஞ்சம் கடுகு, ஜீரகம், அந்த கருவாடு எவ்வளோங்க? அரை கிலோவா? இல்ல 200 கிராம். 200 கிராம் கருவாடாங்க அது. அந்த கருவாடு வறுத்த எண்ணெயில தான் வந்து நான் தாளிக்கிறப்போ அந்த கருவாடு வறுத்த எண்ணெயிலே இப்போ தாளிக்கிறாங்க. எத்தனை தக்காளிங்க போடுறீங்க? தக்காளி வந்து 3 தக்காளி போட்டுருக்கேன். பெரிய தக்காளி. பெரிய தக்காளி 3. இங்க பாருங்க, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இது வந்து நல்லா கொஞ்சம் மெரூன் நிறத்தில் வரணுங்க. இந்த ஆனியன் நல்லா மெரூன் நிறத்தில் வரணும். நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை வந்து தொக்கு பண்ணால் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா? சைடிஷ்க்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கிரேவிங்க இது. கொஞ்சம் கருவாடு தொக்கு இருந்தால் போகிறோம். எல்லாம் கொஞ்சம் கருவாடு, ஒரு வருஷம் கருவாடு இருந்தால் போகிறோம். சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டாக இருக்கும். கருவாடு வந்து இதை வந்து ரைஸ்லேயே போட்டு பிசைந்து சாப்பிட்லாம். ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா அந்த கருவாட்டில் ஏற்கனவே உப்பு நிறைய இருக்கும். நான் சுடு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கழுவி நல்லா வச்சுருக்கேன். வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா கலர்? பார்த்தீங்களா? செம்மையாக வதங்கி இருக்கு. பியூட்டிஃபுல்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி போட போகிறாங்க. தக்காளி இங்கே பாருங்க 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய பெரிய தக்காளிங்க. எப்படி வாசனை வருது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். நல்ல வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வாசனை வருது. இப்போ இது மூடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த தக்காளி ஆனியனுக்கு கொஞ்சம் ஊறின இல்லைங்களா உப்பு, அதுக்காக லேசாக போட்டுக்கலாம். ஏன்னா அதில் உப்பு இருக்கும். இந்த பாருங்க, ஒரு ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் தான் போடுறேன் பாருங்க. அவ்வளோதான் போதும். இது மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். உப்புக்கு தக்காளி வெங்காயம்லாம் எப்படி வதங்கிருக்கு பாருங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்ப தான் கருவாடு போடுவாங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அந்த மிளகாத்தூள் போட்டு பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வறுத்தோம்னா இந்த பாருங்க தெளிஞ்சு வரணும் எண்ணெய். அப்போ தான் நான் கருவாடு போடுவேங்க. ஸ்மெல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, டேஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, என்ன இவங்க வேற மாதிரி செய்கிறாங்களே நம்ம வேற மாதிரி செய்யணுமேனு பார்ப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்லுங்க. ஆமாம், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பத்மா வீட்டு சமையல் எப்படி பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லுங்க. பத்மா வீட்டு சமையல், பத்மா ரெசிபிஸ். இது வந்து 18வது வீடியோ. பாருங்க வதங்கிடுச்சுங்களா. இப்போ வந்து லேசா புளி தண்ணி ஊற்றணும். கொஞ்சமா, நிறைய ஊற்றக்கூடாதுங்க, லேசா தான் ஊற்றணும். இங்க பாருங்க புளி தண்ணி ஊத்துற கிரேவி தானே. இங்க பாருங்க, அவ்வளோதாங்க. சும்மா லேசா தான் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ட்ரை ஃபிஷ் கிரேவி, கருவாடு தொக்கு, வஞ்சரம் கருவாடு தொக்கு. செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? இப்படி வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க ட்ரை ஃபிஷ் போடுறேன் பாருங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுறாங்க. அவசியம் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. நீங்க செய்யுங்க, வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. ரைஸ்ல இன்னும் ரொம்ப டேஸ்ட் வருங்க அதுல. ஆமா, போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இன்னும் எவ்வளோ இருங்க வேணும்? அவ்வளோதான், அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, ஃபினிஷ். இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதுதானா? ஆமா. ஓகே, டேஸ்ட்டுக்கு போலாமா? போலாமா? எப்படிங்க இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க வீட்லயே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. வெரி குட், சூப்பர். கருவாடு தொக்கு செம்ம டேஸ்ட். இது பழைய சாதத்துக்கு கூட நல்லா டேஸ்டா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? வஞ்சரம் கருவாடு தொக்கு, ட்ரை ஃபிஷ் கிரேவி ரொம்ப அருமையாக வந்திருக்கு.